Hi friends, Assalamualaikum. Welcome to Mom's Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இல்லாம குண்டு குண்டு குலாப் ஜாம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? மில்க் பவுடரை வச்சு ஒரு பவுல்ல சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் சுகருக்கு 2 கப் வாட்டர்ங்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுல்ல மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க. சுகர் சிரப்பில் சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா பிசைஞ்சு வச்ச மாவை இதை மாதிரி நல்லா உருண்டை உருண்டையாக பால்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. உருட்டி வச்ச பால்ஸை மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் எல்லா பக்கமும் செவக்கிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு பிளேட்ல தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமா குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா எடுத்து வச்ச பால்ஸை சுகர் சிரப்ல இந்த மாதிரி நல்லா போட்டு வச்சிருங்க. Four to 5 hours இந்த பால்ஸ் நல்லா ஊறுற அளவுக்கு வச்சிருங்க, மூடி வச்சிருங்க. அவ்வளோதான், எம்மியான டேஸ்டியான குண்டு குண்டு குலாப் ஜாம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. Thank you. Subscribe for more videos.